சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. ஒரு பாடலை நம்ம எல்லாரும் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் கரங்களை தட்டி, தாழ்வானாலும் ஆமென், உயர்வானாலும் glory, தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல என்னோடு நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கரங்களை தட்டி, கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். அப்படியே சொல்லுங்க, கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உங்க சத்தம் உயரட்டும். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் சொல்லுங்க, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கின்படியே கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள காரியங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனே செய்திருக்கிறார். எனவே 2 கரங்களையும் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ
வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென் ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி இயேசுவுடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசு ராஜா நன்றி, நன்றி இயேசு ராஜா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரங்களை உயர்த்தி வாரும் ஐயா போதகரே, வாரும் ஐயா போதகரே. வற்றாத ஜீவ
நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா, சொல்லுங்க. முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா. நீந்தி 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 மூழ்கணுமே. அபிஷேகத்துல நீந்தி நீந்தி எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக. கேளுங்க கேளுங்க, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா வறுமையா. அப்படியே அபிஷேகத்துல நிரம்பி பாடுவோமா. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி ஆளையில் எண்ணிய வாசையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆமென் ஆமென். அபிஷேகத்தை பெறாதவங்க கேளுங்க. என்னையும் நிரப்போ, என்னையும் அபிஷேகியோ, என்னையும் பலப்படுத்தோ. கேளுங்க கேளுங்க கேளுங்க. வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா வறுமையா ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். ஆமென் 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 ஆமென். ஓ ரபா தலமா கபதா ரபா, ஓ ஷபாதா ரபா கரபா. உங்களுடைய அபிஷேகம் ஆலய நிறைவான அபிஷேகம், ஓ மகிமையான அபிஷேகம். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற உங்களுடைய அபிஷேகம் இப்ப கடந்து வந்து ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஹalleluya. ஓ ஷபாதா லமா கதரா கபதா ரபா. ஆமென் ஆமென் ஆமென். glory glory glory. நதியாக Jesus. வறுமையா ஓ glory. வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஓ ஷபதரகதரகதரதரபா. வாருமையா போதகரே, சொல்லுங்க. வாருமையா போதகரே
சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ நதி, அந்த தேவ நதி, அந்த அன்பின் நதி, அந்த அபிஷேக நதி, உங்களுக்கு பலனை கொடுக்கிற, சத்துவத்தை கொடுக்கிற பலத்தின் நதி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ ரமா கலா கதர ஹந்துரா ஷபஹதலா ரீமக்க பாதட மாக தூர தரபாக்கர ஹந்துரு. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஓ க்ளோரி, அந்நிய பாஷையிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளையே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணையான்னு கேளுங்க, வாஞ்சையோடு கூட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வாக்கின்படியே கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் மேல் அவருடைய வல்ல அபிஷேகத்தை ஊற்றுகிற நேரம், ஊற்றுகிற நேரம். ராபால ஹாதர மாதர ஹந்தரு ஓ ரிபாதட தலக ரகல ஹந்தரு ஓ ரிபாதட பாதர ஹந்தர ஹங்கதர கதரா. ஹalleluya, glory 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 glory. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஓ glory glory. உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆராதனைக்கு நீர் அழைத்து கொண்டு வந்து இந்த ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் நீர் ஊற்றி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஹalleluya நீர் ஆண்டவரே வித்தியாசமானவர்களாய், ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நீர் மாற்றி இருக்கிற அந்த அன்புக்காக ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீபாமா கபாதா லகதுரா கதரா. ஓ glory 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 glory. அப்படியே ஜெப சிந்தையோடு கூட இருக்கிறதான இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணிரோமா? கண்களை மூடி தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஆண்டவரே இந்த 2வது ஆராதனையிலையும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் வறுமையான சகோதரனை கொண்டு நீங்கள் பேசப்போகிற உடைய வல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் அருமையான தேவனுடைய தாசன் ஜெபகர் அவர்கள் நம்முடைய மத்தியில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பார்கள். காலை ஆராதனையில் எத்தனை பேர் காலை ஆராதனையில் அட்டன் பண்ணீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நல்ல கையை உயர்த்துங்க. சரி, காலை ஆராதனையில் உண்மையிலே அது எனக்கு நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் எனக்கு அது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். எனவே கர்த்தர் பேசுகிறவர், உங்களோடு கூட பேசுவார். எனவே ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரனை வரவேற்கலாமா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியில் இந்த 2வது ஆராதனையிலையும் பங்கெடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 2:7. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்து நல்லா ஊழி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திரள் ஜனமான கூட்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு கூட்டம் இவரை மாதிரி யார் பேசுனதில்லை அப்படின்னாங்க. இது மாதிரி உலக தோற்றம் முதல் நம்ம பார்த்ததே இல்லை, பிறவி குருடனுடைய கண்களை திறந்திருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, இது மாதிரி அவர் எல்லாவற்றையும் அன்றாய் செய்தார், ஊமையர் பேசவும் குருடர்கள் பார்வையும் செய்தார் அப்படின்னாங்க. அவர் உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க, வல்லமையை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க, அவருடைய பிரதியுத்தரங்களுக்கு கேள்விக்கு பதில் சொன்னார் பாருங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு பின் சென்று விசுவாசம்லாம் வச்சாங்க. இன்னொரு குரூப் இருந்துச்சு, அதே கூட்டத்தில் அந்த குரூப் வந்துச்சு. என்ன, இவர் ரொம்ப சாப்பிட்றாரு, இவர் போஜன பிரியன் அப்படின்னாங்க. அப்புறம் பிசாசு துரத்துறாரு, இவன் ஒன்றும் இல்லையா பிசாசின் தலைவர்களை வைத்து பிசாசு துரத்துறான் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாங்க, என்ன நீங்கள் ஓய்வு நாள்லையும் சாப்பிட்றீங்களே அப்படின்னாங்க. இப்படி குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தாங்க. பேதுரு கூடவே இருந்தவன், நமக்கு எல்லாரும் தெரியும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அந்த கூட்டத்தை விமர்சிக்கும் போது, இந்த கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம், இந்த கூட்டம் விசுவாசியாத கூட்டம் என்று பிரிக்கலை. அவன் தெளிவாக சொல்கிறான், இந்த கூட்டம் கீழ்ப்படியாத கூட்டம், இந்த கூட்டம் கீழ்ப்படுகிற கூட்டம்.
என்னைக்கு இயேசுவானவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமையை, ஒரு ஆசீர்வாதத்தை, இல்லை இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை, இந்த உலகத்தில் தோல்வியெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எல்லா விதத்திலையும் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி தைரியமாக சொல்ல முடியும்னா அது யார் சொல்லலாம் அப்படின்னா கீழ்ப்படுகிறவர்கள். ஒரே கல் ஆசீர்வாதம் தான், அதை கல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த கல் விசுவாசிக்கிறவங்களுக்கு விலையேறப்பட்ட கல், விசுவாசியாதவர்களுக்கு தள்ளப்பட்ட கல்னு சொல்லாமல் கீழ்ப்படியாதவர்களுக்கு தள்ளப்பட்ட கல். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறபடி ஆசீர்வாதமாக உங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில் வெட்கப்படவே இல்லைங்க, நான் ஜெயம் எடுத்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் உயர்த்தப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கீழ்ப்படுதல் தான் அதுக்கு பிரதானம். கீழ்ப்படியலை அப்படின்னா நாம் நிச்சயமாகவே ஒரு நாள் ஏமாந்துருவோம். கீழ்ப்படியலைன்னா நம்ம வருத்தப்படுவோம். கீழ்ப்படியலைன்னா நம்மளை எல்லோரும் பார்த்தேன்னா பைபிள் தூக்கிட்டு தினந்தோறும் போனேன் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன வந்தாலும், எவ்வளவு கர்த்தரை தேடினாலும், ஆராதித்தாலும், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் உற்று நோக்குகிற காரியம் கீழ்ப்படுதல். எதற்கு கீழ்ப்படியணும் அப்படின்றத மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி செய்தியாக இருக்கும். முதலாவது காரியம் அதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேதத்தை ஆரம்பத்திலேருந்து வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா தேவ சத்தம் எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு சிலர் தான், தீர்க்கதரிசிகள், இல்லை மோசே, இல்லை யோசேப்பு, இல்லை நான் ஆபிரகாம், அப்படி அப்புறம் நியாயாதிபதிகள், அதுக்கப்புறம் அங்கங்கே எழுப்பப்பட்ட ரட்சகர்கள், அப்படி அப்புறம் தீர்க்கதரிசினிகள், இப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவளம் பற்றின தேவன் சொல்லுது. அப்போ மனுஷன் மூலமாக வார்த்தை வந்துச்சு, எல்லா மனுஷருக்கும் வார்த்தை வராது. ஆசிரியர் நிறுவப்பட்ட பிறகு அந்த ஆசிரியர்கள் இதில் ஒரு இது போட்டிருப்பாங்க, அதில் நிறைய ரத்தின கற்கள் இருக்கும். தேவ சத்தம் வரும்போது அந்த கற்கள்லாம் பிரகாசிக்கும். பிரகாசித்தா எஸ்ன்னு அர்த்தம், பிரகாசிக்கலாம் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார், தேவனுடைய விளக்கு இருந்துச்சு, அவங்க ஆண்டவர் பேசுகிற அப்படி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. என்றைக்கு இயேசு உலகத்தில் வந்தாரோ பலத்த காரியங்களை வெளிப்படுத்தினார். அவர் தான் வார்த்தையை வந்தார். ஸோ பிதா இயேசுவை உலகத்துக்குள்ள வார்த்தையை அனுப்புனார். அந்த வார்த்தை மாம்சமானது, செஞ்ச விடமெல்லாம் பிரசங்கித்தார். வேதத்தில் பிரசங்கங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், ஆனால் பிரசங்கம் பண்ணாமல் இயேசுவான அற்புதம் செய்யவே இல்லை. செஞ்ச விடமெல்லாம் மனம் திரும்புதலை பிரசங்கித்த பிறகு தான் அற்புதம் நடந்துச்சு. செஞ்ச விடமெல்லாம் பரலோராயத்தை பிரசங்கித்த பிறகு தான் அற்புதம் நடந்துச்சு. செஞ்ச விடமெல்லாம் அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தத்துவங்களை, நியாயங்களை எடுத்து சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஒருவேளை பவுல் நிறைய நிருபங்களை எழுதி இந்த பைபிள் அப்படியே முற்று பெற்று விட்டது. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது இந்த பைபிள் தான். இந்த பைபிளுக்கு வெளியே ஆண்டவரை தேடக்கூடாது. இந்த பைபிளுக்கு வெளியே இதுக்கு ப்ரூஃப் தரக்கூடாது. இந்த பைபிளுக்கு வெளியே ஹிஸ்ட்ரியை தரக்கூடாது. இந்த பைபிளுக்கு வெளியே இருந்து இந்த பைபிளை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த பைபிளை வச்சு தான் உலகத்தை பார்க்கணுமே ஒழிய இந்த பைபிளுக்குரிய காரியங்களை வெளியே தேடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் விக்கிபீடியா, அந்த பீடியா, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து வேதத்தை புரட்டுறாங்க, வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க. யூதாஸ் காரியத்து ரொம்ப நல்லவன் அப்படி சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க ஏனோக்கு ரொம்ப கெட்டு போனவன் அப்படின்றாங்க. இப்படி நிறைய காரியங்களை புரட்டுறாங்க. அதனால் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு வேணும் அப்படின்னா வேதந்தான். சில வசனங்கள்லாம் இருக்குது பைபிளில். ஒரு வசனத்தில் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள்ல இருந்து இன்றைக்கி உலகத்தில் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோன் வரைக்கும் சுருட்டிடலாம். அந்த வசனம், அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் பைபிளில் இருக்குது. நிறைய புக்குகளை படிக்கிறது ஓகே, ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்குது, படிக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்களை பாஸ்டர்கிட்ட கேட்டு படிங்க. ஆனால் ஒரு நாளும் நிறைய சமூக வலைத்தளங்களுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்காதீங்க. வசனம் சொல்லுது, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. பைபிள் தான். நீங்கள் வாசிக்க 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 உங்கள் கண்ணு தெளியும். இதுக்குள்ளே ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அந்த அனாயிண்டிங் உங்கள் ஆவியை சரியாக புரிந்து கொள்ள வைக்கும். அப்படிப்பட்ட வசனம் தான் உள்ளே இருக்குது.
எந்த அபிஷேகம் இறங்கி வந்து பரிசுத்தவான்களை நிரப்பி இந்த வசனத்தை எழுதிச்சோ அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கி வந்து உங்கள் கண்ணை திறந்து புரிய வைக்கும், உங்கள் வாழ்க்கையை புரிய வைக்கும், உங்கள் பாதையை புரிய வைக்கும், உங்கள் கடந்த காலத்தை புரிய வைக்கும், எதிர்காலத்தை புரிய வைக்கும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லும், உங்கள் வழி எப்படிப்பட்டதுன்னு சொல்லும். தேவ வல்லமையை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். அதை மெஷர் பண்ண முடியாது, ஆண்டுடைய வல்லமை மெஷர் பண்ண முடியாது. ஆகவே தேவனுடைய அசாதாரணமான அபாரமான புத்திக்கு எட்டாத வல்லமையை இதுக்குள்ளேருந்து பார்த்துடலாம். அப்போ முதலாவது காரியம் வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கலைன்னா வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வசனத்தை வாசிக்கிறத வச்சு தான் நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். அதை வச்சு தான் நீங்கள் செய்தது தப்பா இல்லையா, இனிமேல் தான் செய்யணுமா இல்லை செய்து கொண்டிருப்ப நிறுத்தணுமான்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால் திருவசனத்திற்கு கீழ்ப்படித வேண்டும். அதான் முதல் காரியம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்த அந்த காலங்கள்லேருந்து இது வரைக்கும் சிருஷ்டிப்பிலேருந்து எல்லாத்தையும் அழகாக என்ன பண்ணிட்டாரு, முடித்து வச்சுட்டாரு. இது வெளியே இருக்குமான்னு தேட வேண்டியதே இல்லை. வேதத்துக்குள்ளே அத்தனையும் இருக்குது. வேதம் நம்முடைய ஸ்டைல், ஹேர் ஸ்டைலை சொல்லுது, ட்ரெஸ்ஸிங்கை சொல்லுது, நம்முடைய பேச்சை சொல்லுது, நம்முடைய சாப்பாட்டை சொல்லுது, நம்முடைய நடைமுறையை சொல்லுது, நம்முடைய பொறுமையை சொல்லுது, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. வேதத்துக்கு வழி இங்கே தேடவே வேண்டாம். அவங்க சயின்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ஆக எல்லாவற்றையும் உள்ளே அடக்கியிருக்கிற வேதத்தை வாசித்து அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்போது அந்த வசனத்தில் சில காரியங்களை வேண்டான்னு சொல்லும்போது கீழ்ப்படியணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இயேசுவானவர் இருந்த காலங்களில் சில காரியங்களை ரொம்ப செஞ்சார். அது எதுக்காக செஞ்சார்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது இருக்குது. விசேஷமாக பஸ்கா பண்டிகை உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது தேவனாய கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்ததுனால அவங்க எகிப்து என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. இயேசுவானவருக்கு தெரியும் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உலகத்தில் வந்து பிறந்திருக்கோன்னு தெரியும். தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அரிக்கப்பட்டாரேன்னு வசனம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் தெரியும். ஆனால் இந்த பஸ்காவை ஆசரித்தார். ஏன்? பழைய ஏற்பாட்டு முறைமை நான் இப்போ வந்துட்டேன் மாற்ற போகிறேன்னு சொல்லலை, அதுக்கு கீழ்ப்படிந்தார். அது மட்டும் இல்லை, ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படிந்தார். பஸ்கா பண்டிகைக்கு இவன் வரமாட்டார்னு நினச்சாங்க, ஆனால் போனார். அதே மாதிரி ஓய்வு நாள் ஒழுங்காக ஆசரித்தார். அவர் வழக்கத்தின்படியே அவர் நாசரேத்தில் ஓய்வு நாளில் போய் தேவாலயத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் எழுந்திருந்த போது அவர் கையில் புக்கை கொடுக்குறாங்க, வேதத்தை கொடுக்குறாங்க, ஏசாயா புத்தகத்தை கொடுக்குறாங்க. அதை வாசித்து தம்மை பற்றி எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அழகாக பேசுகிறாரு. அப்போ இயேசுவானவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதே நம்முடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே கண்ணை மூடிட்டு ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கிறது அப்படி இல்லை. நம்ம வசனத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தப்படுத்தி அதை ப்ராக்டிஸில் கொண்டு வந்தால் தான் அந்த கல் நமக்கு வெளியேற பெற்ற கல்லாக ஆசீர்வாதத்தின் கல்லாக இருக்க முடியும். ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாமும் லோத்தும் புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணுறான். என்னென்னா, ஆண்டவர் காட்டின இடத்துல கூடாரம் போட்டு அங்கே இருந்த அவன் திடீர்னு அவனாகவே ஒரு முடிவு எடுத்து தீர்மானம் எடுத்து வேற இடத்துக்கு போயிட்டான். அங்கே போன பிறகு அங்கே ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தவொடனே அந்த இடத்த காலி பண்ணி எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போனவர் அங்கே வந்தோடனே இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. என்ன, தன்னுடைய மனைவியை பிடிச்சிட்டு வருவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிஸ்டர் சொல்லிடுன்றாரு. ஆனால் சிஸ்டர் சொன்னால் விட்டுருவான். அவன் ரொம்ப வசதியாக போச்சு அவனுக்கு. அவன் சாராவை இழுத்துட்டு போயிட்டான் பார்வோன். அடுத்தது ஆபிரகாம் இழுத்துட்டு போயிட்டான். ஆபிரகாம் வேலைக்காரரை இழுத்துட்டு போயிட்டான். அவன் ஆட்டுக்குட்டிய மாடுகள் எல்லாம் இழுத்துட்டு போயிட்டான். கடைசியில் ஆபிரகாம் தவற உணர்ந்து என்ன பண்ணுறாரு, தான் முதல் கூடாரம் போட்ட இடத்துக்கு மறுபடியும் வர்றாரு. அவன் விழித்தில் பண்ணுறான், வந்துடுறாரு. வந்த பிறகு அவன் கூடாரம் போட்டு இருக்கிறாரு. இப்போ லோத்து கூடவே இருக்கிறவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அப்போ சொல்லுவார் ஆபிரகாம், உனக்கும் எனக்கும் உன் மந்தமே பெருக்கும் என் மந்தம் சண்டை வேண்டாம்ப்பா, நீ கிழக்க போனால் நான் மேற்க போயிடுறேன், நான் வடக்க போனால் தெற்க போயிடுறேன்னு சொல்லுவான். உடனே லோத்து என்ன பண்ணுவான், சோதம் பார்த்து போயிடுவான். இந்த இடத்துல பாருங்கள், இப்படிப்பட்ட உலக சிநேகம் உள்ளவர்களை விட்டு விலக வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். அது லோத்துவின் நோவாவின் காலத்தில் அதனால தான் உலகம் அழிக்கப்பட்டுச்சு. எல்லா வித்தும் கலந்து
ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களுடைய அந்த வாரிசெல்லாம் கலந்து உலக மக்களோட போய் ராட்சத மனுஷர்கள் பிறந்து ஆண்டவருக்கு உலகத்தையே அழிக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அதை பிரிச்சுட்டான். கேத்துரோலை பிரித்து விட்டான், ஆகாரை பிரித்து விட்டுட்டான். இப்போ லோத்து கூடவே வந்துட்டான். பெருகி போனாங்க. அவன் இருந்தால் இவனுக்கு ஒரு ஆதரவு தான், இவன் இருந்தால் ஆபிரகாம் அவனுக்கு ஆதரவு தான். ஒரு பாக்கியம் உண்டு, ஒரு 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 மாரல் சப்போர்ட் இருக்கும் தான். ஆனால் வசனம் சொல்லுது உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன்னு சொன்னதுனால பலவந்தமாய் லோத்துவை அனுப்பி விடுவதற்கு தயாராக இருந்தான். இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னங்க பண்ணுறது, நாளைக்கு அவங்க ஆதரவு நமக்கு வேண்டாமா, நமக்கு ஒரு கஷ்டம்னா போக வேண்டாமா. வேதத்தில் யாரெல்லாம் உலக சிநேகிதம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, உதாசீனர், வன்கண்ணர், கொடுமையானவன், துன்மார்க்கன், பாவி, இதெல்லாம் வேதத்தில் லிஸ்ட் இருக்குது. வெளியே தள்ளிடு. ஒரு ரத்த சம்பந்தமான உறவாக இருந்தாலும் தள்ளி வச்சிரு, தூரமாக வச்சிரு, பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கோ. அப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வசனம் அதை சொல்லுது. இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏலி தெரியும் உங்களுக்கு. ஏலி வந்து ஒரு ஆசாரியன் இருந்தான். ஏலிக்கு ரொம்ப பற்றுதல் எங்கே தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அப்படி தான் இருந்தான். ஆனால் ஏலிக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லைன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அதை ஒழுங்காய் காத்து கொண்டிருந்தானா ஆண்டவருக்கும் ஏலிக்கும் இடையில நல்ல ஒரு உரையாடல் இருந்திருக்கும், ஒரு நல்ல வழிநடத்தல் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. வேதம் சொல்லுது ஏலி உடன்படிக்கை பெட்டி பக்கத்திலே இருந்தால் கூட தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிட அவன் சொல்கிறான், ஏலி நீ உன்னுடைய சந்ததியில் நீ சாதாரண மனுஷனாக இருக்கும்போது கர்த்தர் உன்னை அழைச்சி இந்த பெரிய ஆசாரியன்கிற பட்டத்தை உனக்கு கொடுத்து உனக்கு எனக்கு ஆசாரியனாக வச்சுருந்தார. ஆனால் நீ என்னை விட உன் குமாரரை மதிக்கிற. ஆசிரியர் வாசலில் வர்ற காணிக்கையே உன் பசங்கள்லாம் பலவந்தமாக எடுக்கிறாங்க, அங்குள்ள இறைச்சி எடுக்கிறாங்க, அங்குள்ள ஸ்திரீகள்கிட்ட தவறாக நடந்து கொள்கிறாங்க. நீ ஏன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற? நீ என்னை பார்க்கல உன் குமாரரை மதிப்பானேன் அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு. ஆனால் ஏலி அதுக்கு என்ன பண்ணல, கீழ்படியலை. திருப்பியும் ஆண்டவர் சாமுவேல் குட்டி பையன் மூலமாக சொல்கிறாரு. அப்பவும் அவன் என்ன பண்ணல, அதை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் யுத்தத்தை ஆரம்பித்தார், க்ளோஸ் பண்ணிட்டாரு. உடன்படிக்கை பற்றி பிடிச்சிட்டு போயிட்டாங்க பெலிஸ்தர்கள்லாம். ஏலி தன்னுடைய சேரில் உட்கார்ந்துருக்கும் போது பின்னாக விழுந்து பிடரி விழுந்து செத்து போனான். வசனம் இருந்துச்சுங்க, ஆனால் கீழ்ப்படியலை. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஜெபம் பண்ணலாங்க, கர்த்தரை ஆராதிக்கலாம், அல்லேலூயா சொல்லலாம், இல்லை ஆர்வத்தமாக திருச்சபைக்கு ஓடி வரலாம். ஆனால் உள்ள ஆண்டவர் உற்று நோக்குகிற காரியம் திருவசனத்திற்கு படியணும். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இடறுகிறார்கள். அப்போ ஏன் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டேன்றாரு? நானும் ஜெபம் பண்ண தானே செய்கிறேன், நானும் வந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன்ல, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அவங்க கீழ்ப்படுதலை சோதித்து பாருங்கள். கடைசி காலம் நம்ம வாழ்கிற காலம். பவுல் அப்போஸ்தலர் நிருபங்கள் எழுதும் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும் பொருட்டே இவைகளை எழுதினேன். எஸ்ரா தெரியும் உங்களுக்கு? எஸ்ராவின் காலத்தில் தேவாலயம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் வந்து மொத்தத்தை எரிச்சிட்டு போயிட்டான். திருப்பி தரிவு காலத்தில் நம்ம கோரேஸ் காலத்தில் கட்ட சொல்கிறாங்க. அவன் அனுப்புகிறான், மொர்தெக்காயெல்லாம் வர்றாங்க, வந்து நெகேமியா எஸ்தெல்லாம் வர்றாங்க, வந்து தேவாலயத்தை கட்டும் பொழுது கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒரு நியாயப்பிரமாண புத்தகத்தை பார்க்குறாங்க. அதான் பழைய நியாயப்பிரமாண புத்தகம். அதை எடுத்த உடனே வாசிக்கிறாங்க. வாசிக்கும்போது எஸ்ரா தன் சட்டையை கிழிக்கிறான், சாம்பலை வாரி போட்டுக்கிறான், தாடி மயிரெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான். ஏன் தெரியுமா? அங்கே தான் அவன் தவறு என்னன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமைன்றதை கண்டுபிடிச்சு ஜனங்களையெல்லாம் கூட்டுறான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்க அழுகுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. இனிமேல் அந்த தவறு நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ண வைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இதை செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் இருக்க நான் பார்த்துருக்கேன். அவங்க பாட்டு வருவாங்க. ஆனால் அது ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வராது. எது கொண்டு போகும்னா கீழ்ப்படிதல். போன வாரம் வந்து எடுத்தேன்,
வனாந்திரத்தில் கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க. வனாந்திரத்தில் கீழ்ப்படிஞ்ச ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது அவங்க பிள்ளைங்க. கீழ்ப்படியாத கூட்டம் வனாந்திரத்தை செத்து போயிடுச்சு. கீழ்ப்படிந்த கூட்டம் யோசுவா தலைமையில் கானானுக்குள்ளே போச்சு. நீங்கள் எந்த காட்டில் கீழ்ப்படுகிறீங்க, எதில் கீழ்ப்படியலை? ஏதோ ஒரு காரியம் கீழ்ப்படிய முடியலன்னு நினைக்கிங்களா? நல்லா தெரியுது இந்த காட்டில் கீழ்ப்படியணும், ஆனால் நம்மளால் கீழ்ப்படியலைன்னா எங்கேயோ ஒரு லோத்து உட்கார்ந்துருக்கான், எங்கேயோ ஒரு யூதாஸ் காரியத்தை உட்கார்ந்துருக்கான், எங்கேயோ உலக ஸ்நேகம் ஒன்று உட்கார்ந்துருக்கு. தேள்ளாளின் மடியில் படுத்திருந்த சிம்சோனுக்கு தெரிஞ்சுது நல்ல நம்மளை ஏமாத்துறான்னு, ஆனால் கீழ்ப்படிய முடியல. நீங்கள் நிறைய குடும்பங்களுக்குள்ளே செத்து போகலாம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை சாதாரணமாக இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உலக ஸ்நேகம். சிம்சோன் சொல்லுவான், சிம்சோன் பற்றி வேதம் சொல்லுது, அவள் தன்னை சாகத்தக்கதாக விசனப்படுத்துகிறான். சொல்லு 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 சொல்லு, எப்படி சீக்ரெட் சொல்லுன்னு. எப்படி வந்துச்சு? சிம்சோனால் அது வரல, சிம்சோன் கூட ஸ்நேகமாக இருந்த தெளிலாளால் வரல. தெளிலாளுக்கு பின்னால் கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் கூட்டம். அவன் தான் ப்ரெஷர் கொடுக்குறான். ஏய் கேளு கேளு, கேட்டியா 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 கேட்டியா, இவன் தொலைக்கிறான் அவனை. கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு சிறு பையன் அழைச்சிட்டு போகிறான். எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி, அந்த பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். தவறான உறவு வந்துருச்சு. நல்ல திட்டம் போட்டு நெருக்கினாங்க, அவனை அழகாக கொண்டு வந்தாங்க. அவங்க மகளுக்கு இவனை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்ட்ராட்டஜி போட்டு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். காத்துக்கிட்டே இருந்தாங்க. 5 மாதம் ஆச்சு. இஷ்யூவை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது சார், மேரேஜ் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. 5 மாடி 5 அடுக்கு மாடி சொந்தம். பாரிஸில் முக்கியமான இடத்துல பல கோடி ரூபாயில் ஒரு பெரிய பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸு. திட்டம் போட்டு நகர்த்தினாங்க. ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து 1 மாதம் கூட ஆகலை. அவள் கேட்டா, சொத்தில் பாதி எழுதித்தர சொல்லுங்கள், 2 பையங்க வீட்டில், எழுதித்தர சொல்லுங்கள் விட்டெல்லாம் வேணும். அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணான். அவன் சொன்னான், இல்லை எங்கள் அப்பா அம்மாவுடைய வழக்கம் அப்படின்னா நாங்கள் தான் சம்பாதிக்கணும், அவன் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வரும், விட்டெல்லாம் தொலைச்சிட்டா. தூக்கில் தொங்கிட்டான் அவன். 10ஆம் கிளாஸ் பையனுக்கு 10 மாத குழந்தையில அவன் தூக்கில் தொங்கிட்டான். சாகத்தக்கதாக விசனம். இதெல்லாம் தப்பு இல்லைங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் கல்ச்சர். கேர்ள் ஃப்ரெண்டில் இல்லாமல் இருக்க முடியுமா? பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? வசனம் சொல்லுகிறது, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் போகிறது. ஏன் கீழ்ப்படிய முடியலன்றதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எங்கேயோ ஒருத்தவன் சட்டையை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் நீ விடுதலையாக முடியாது. ஒரு தொலைபேசி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு டீ டைமு, ஒரு சிரிப்பு, ஒரு கூடவே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிறது, உலக ஸ்நேகம் எங்கே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பான ஒரு அனுபவத்தை பிசாசு பலவந்தமாய் உள்ளே கொண்டு வந்து விடுவான். திருவசனம் அதுதான் எச்சரிக்குது. 6 வயசுலேருந்து 65 வயசானாலும் பரவாயில்ல, இந்த உலக ஸ்நேகம் எந்த இடத்துல வந்து நின்னாலும் அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய இனிப்பை கசப்பாக்கி உன்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும்படி உன்னை பலவந்தப்படுத்தும். வசனத்தை அதனால தான் கீழ்ப்பிடினோம். ஆசா தான் ராஜாவாக இருந்தும் தன்னுடைய தாய் அருவருப்பான விக்கிரங்களை பண்ணினபடினால் அவனை ராஜாத்தியாய் இராதபடிக்கு தள்ளிவிட்டான். ஏன் வசனம் சொல்லுது? விக்கிரகாரனையா வெளியே போயிரு, துன்மார்க்கனா வெளியே போயிரு, பரியாசக்காரனா வெளியே போயிரு, வன்கரனா பக்கத்தில் சாப்பிடாத. அப்போ நீங்கள் நம்ம வாழ்க்கையில் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஓய்வு நாள் அசட்டை பண்ணிடாத. தேவனுக்கு வசனத்துக்கு முன்னுரிமை கொடு. கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் ஒழுங்காக கொடு. அவரை நம்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. 2வது காரியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14, 15. 1 பேதுரு 2, 13, 14, 15.
கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு அக்கினியும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா டீச்சர்ஸ், நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பான், நீங்கள் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு மேனேஜர் இருப்பான். இல்லை இந்த உலகத்துக்குள்ளே போகிறோம், சாலையில் ஒழுங்கு, சாலையில் நமக்கு அந்த ஒரு சிக்னல் இருக்குது, ஒரு நமக்கு பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கை பலர் மீறலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் உன்னை கர்த்தரை விட்டு விலகுப்பான்னு சொன்னால் கீழ்ப்படிய வேண்டாம். கர்த்தருக்கு எதிரான காரியம் சொன்னால் கீழ்ப்படியா. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம கட்டாயம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதில் போட்டிருக்கு பாருங்கள், மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாக முடியும் அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்களுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். 15 சொல்லுது, நீங்கள் இப்படி கீழ்ப்படிவதனாலும் சொல்லாமல் இப்படி நன்மை செய்கிறதுனால புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அப்போ இப்படி அதிகாரத்தில் உள்ளவன் சில நேரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கு எதிராக செய்வான். என்னையா இந்த இடத்துல எவ்வளவு மோசமாக இருக்குது, இதை போய் இதை போட்டு வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாப் இங்கே போட்டு வச்சுருக்காங்க, இங்கே அப்படி போட்டு வச்சுருக்காங்க, அப்படிலாம் இருக்கும். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். என்ன இந்த ஆள் செய்கிறதே செய்ய சொல்கிறாரு, இங்கே வச்சா அங்கே வையின்றாரு, அங்கே வச்சா இங்கே வையின்றாரு. அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க, அப்படிப்பட்ட மேலான அதிகாரமுடைய ராஜாக்கள் இருப்பாங்க, புத்தி கட்டுற மாதிரி செய்வாங்க. ஆனால் கீழ்ப்படி, இப்படி கீழ்ப்படிஞ்சா அவன் புத்தியினத்தை நான் அடக்குவேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போகலாம். வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட்டு கீழே வேலை பார்க்குற டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எப்படியோ ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கீழே நீங்கள் இருப்பீங்க. அந்த அதிகாரத்துக்கு மேலே இருக்கிறவங்களை புத்தியினமாக முட்டாள்தனமாக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய சொல்லி நிர்பந்தம் பண்ணால் நீங்கள் அந்த காரியத்தில் கீழ்ப்படிக்க. அப்படி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆண்டவர் அவன் புத்தி இனத்தை அடக்குவார். இயேசுவானவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், டேக்ஸ் கட்ட வேண்டியதே இல்லை. இயேசுவானவருக்கு தெரியும், அது டேக்ஸ் தெரியாதா, கண்டிப்பாக தெரியும். அப்போது சில வேத பரிசீரை என்ன பண்ணுறாங்க, சீஷரில் பார்த்து, உங்கள் போதகர் வரி கட்டுறது இல்லையா அப்படின்றாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே. அப்போ இயேசுவானவர் பேரை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே நம்ம வழிகட்ட வேண்டியது இல்லையே, பிள்ளைங்க வழிகட்ட வேண்டும், புரதாத்தி தானே வழிகட்டணும். ஆமாம் அப்படின்றான். ஆனாலும் நீ அவர்களுக்கும் இடரலாக இராதபடிக்கு நீ கடற்கரையில் போய் தூண்டில் போடு, பிடிக்கிற முதல் மீனுடைய வாயை திறந்து பாரு, அதில் வெள்ளி பணம் இருக்கும், அதை உனக்காகவும் எனக்காகவும் டேக்ஸ் கட்டு. கீழ்ப்படிஞ்சார். கீழ்ப்படியக்கூடாத சூழ்நிலை இருந்தாலும் கீழ்ப்படிவதற்கு அவர் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பி பட்டணத்துக்கு வர்றாங்க. ஸோ அவங்க குறி சொல்கிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீயை ஒரு கூட்டம் இயக்குது. எல்லாரும் வர்றாங்க, அவள் குறி சொல்லிகிட்டே இருக்கா. குறிச்சல் நிறைய சம்பாத்தியம் அவனுங்களுக்கு, இந்த சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பவுலும் சீலாவும் அது வழியாக போகிறாங்க, ஒன்றுமே டீல் பண்ணல. அவங்கள போய் லீதியாள்கிட்ட போய் அவன் கூட உட்காந்து ஜோம் பண்ணுறது, கர்த்தரை வார்த்தை பிரசங்கிற பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த குறி சொல்கிற ஆவி பவுல் சீலாவை பார்த்து, உன்னதமான தேவனுடைய மனுஷரே, இவங்க ரட்சிப்பை நமக்கு அறிவிக்கிறவங்க, உன்னதமான தேவனுடைய மனுஷர் இவங்க அப்படின்னு போயிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் பவுல் என்ன பண்ணுறாரு, கோபமாக அந்த ஆவியை கடித்து கொள்கிறாரு. அப்போ அந்த குறி சொல்கிற ஆவியை அவளை விட்டு போயிடுச்சு. போன உடனே குறி சொல்கிறது நின்று போயிடுச்சு. காசு கிடையாது, வந்தவங்களாம் விரும்பியாக திரும்பி போகிறாங்க. உடனே கோவப்பட்டு பவுலையும் சீலையை பிடிச்சி நல்லா அடித்து சட்டையை கிழிச்சி போய் நல்லா உதச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஜெயிலில் என்ன பண்ணுறான், அவன் கைகளையும் கால்களையும் நல்ல இரும்பு அந்த இதில் செயின்ஸ் போட்டு நல்லா கட்டி வச்சிடுறான். நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் துதிச்சு பாடுறாங்க, அவங்களுக்கு எல்லோரும் தெரியும். அது துதிச்சு பாடும்போது அஸ்திபாரங்கள்லாம் அசைது, கதவுலாம் திறக்குது, கட்டுகள் கூட அவுந்து போயிடுது. அவுந்து போனவுடனே தெரிசல ஓடியே வரான். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், பட்டயத்தை எடுத்து அவனே தன்னை குத்திக்குள்ளே பார்க்குறான். இப்போ பவுலும் சீலாவும் சொல்லுவாங்க, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்பா சோத்திரம், நம்ம ஜோம் பண்ணோமா, அஸ்திபாரம் அசைஞ்சுதா, கடுத்த விடுதலை ஆகிட்டோமா, எஸ்கேப் ஓடுறா அப்படின்னு ஓடலைங்க, கீழ்ப்படிஞ்சான்.
வெளியே போகிறதுக்கு அவனால் முடியும், ஆனால் வெளியே போகல, உள்ளே இருந்தான். உள்ளே இருந்து என்ன பண்ணான் அவன்? அந்த ஜெயிலருக்கு இயேசு பற்றி சொன்னான். அவன் ஓடியே வந்து இவங்க காலில் விழுந்து ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்குறான். அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறாங்க. ராத்திரி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவன் அந்த ஜெயிலர் வந்து என்ன பண்ணுறான்? அவன் காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு என்ன பண்ணுறான்? ஆயில் போட்டு மருந்து போடுறான். காலையில் நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? அவங்களை விட்டுருக்கேன் அப்படின்னாங்க. நாங்கள் போக மாட்டோம், எங்களை ரகசியமாக அடித்து ரகசியமாக ஜெயிலில் போட்ட நீங்கள் இப்போ ரகசியமாக விடுதலை பண்ணுறீங்க, நீங்களே வரணுன்ட்டான். அவங்க வந்து அப்படியே தாஜா பண்ணி அவங்களோட சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் வேண்டும். கேள்வி கேட்கக்கூடாது. அவட சொன்ன செய்யவே மாட்டான். அது அடங்க பிடாரி, அது செய்யாது அப்படிலாம் சொல்லவே கூடாது. உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்மளை பார்க்கும்போது நம்ம கீழ்ப்படிய வேறவர்கள் என்று அவங்க நம்மளை கண்டுபிடிக்க அடையாளம் காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு வீட்டில் நம்ம தான் நல்ல கிராஸ்லாம் போட்டிருக்கு, வசனம்லாம் போட்டிருக்காங்க, ஈபி பில்லு கட்டலை, அவன் ஃபீஸ் போட்டுக்க வந்துட்டான். என்ன சண்டைன்றீங்க? பயங்கரமான சண்டை. எப்படி இப்படிங்கிற இப்படி ஒரு நாள் ஆகாதா? என்ன தப்பு இல்லை? ஊன்னு கத்துறாங்க. தவற ஒத்துக்கொள்ளலை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் எதிர்பார்க்குறாரு. உலகத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவனுக்கும் கீழ்ப்படியணும். அதை கொஸ்டின் பண்ணலாம், தவறு இருக்கலாம், அவன் மேலே தவறு இருக்கலாம், அவன் செய்கிறதுல அநியாயம் இருக்கலாம், அவன் படிச்சதில் அநியாயம் இருக்கலாம், ஆனாலும் கீழ்ப்படிங்க. நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அவன் தலையில் கொட்டுவார். யோசேப்பு மரியாளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். சரி, உங்களுக்கு தெரியும், யோசேப்பு மரியாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. குழந்தை இயேசு வயிற்றில் இருக்கார். இப்போ அகஸ்தியன் கட்டளை போடுறாரு. என்ன கட்டளை போடுறாரு? எல்லோரும் போய் குடிமதிப்பு எழுதுங்க. என்ன சொல்லியிருப்போம்? நம்மளாக தான் சொல்லியிருப்போம், ஏயா இப்போ போடுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் போடக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இப்போ போய் போட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரில. அதெல்லாம் என்ன ஒரு நாளில் போகணுன்றது? அதெல்லாம் போக முடியாது, 2 மாதம் கழிச்சு தான் போவேன். பைபிளில் போட்டிருக்கு, மரியாளை யோசேப்பை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு போகிறோம். அங்கே அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. நேரிடுதல் அப்படின்றது எப்படி தெரியுமா? திடீர்னு நடக்கிறது. ஸோ பிளான் பண்ணவே இல்லை. அவன் போனது டெலிவரிக்காக போல, நல்லா போட்டிருக்கு, அவன் சென்சஸ்க்காக தான் போகிறான். ஆனால் அங்கே அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன ஆசீர்வாதம்? இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்கிற ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா இங்கே இருந்திருந்தால் ஒருவேளை ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. ஏசாமி பெத்லகேமில் பிறப்பார் என்பது முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நிறைய யூதர்கள் இயேசு பெத்லகேமில் பிறந்தார்னு கேள்விப்பட்டதுனாலேயே அவர் மேசியாவை அறிந்து கொண்டாங்க. நிறைய பேர் இயேசு பெத்லகேமில் பிறந்தார்னு தெரியாதனாலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. அப்போது அந்த அதிகாரத்துக்கு, இந்த ராஜா போட்ட அதிகாரத்துக்கு பின்னால் யார் இருந்தால்? ஆண்டவர் இருந்தார். சும்மா அவன் மாம்சத்தில் போட்டுறல. ராஜாவின் இருதயம் நீர்க்கால்களை போல இருக்குது. அது திருப்பி ஆண்டவர் சட்டத்தை போடுறாரு. அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க மரியாள் யோசேப்பு கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. போனதுனால நடந்தது என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிரசவம் நேரிட்டது. இயேசு பிறந்தார், மாட்டுக்கொட்டலாக வச்சாங்க. எல்லாம் எழுத்தின்படி அழகாக நடந்துச்சு. சாஸ்திரிகள் எங்கேயோ இருந்தவங்கள கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்க இருந்த ஸ்தலத்துக்கே கொண்டு வந்துட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கீழ்ப்படுதல் வேண்டும். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படினோம், டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படினோம், ஆஃபீஸருக்கு கீழ்ப்படினோம், மனுஷருடைய கட்டளையாற்று கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படினோம். தவறான ஒரு காரியம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய சொல்கிறான்னா அது கீழ்ப்படிய வேண்டாம். மற்றபடி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எலியா உங்களுக்கு தெரியும், எலியா அகஸ்தியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, இந்த லிந்தல்லேருந்து கீழே விழுந்து என்ன பண்ணிட்டான்? பயங்கரமாக காயமாயிட்டான், படுக்கை ஆகிட்டான். ஸோ நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனான்னு டவுட் வந்துருச்சு அவனுக்கு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, வியாதி போகிறதுக்காக குறிச்சை கேட்குறதுக்காக பாகால் சேபு அப்படின்ற ஒருத்தன்ட்டு அவன் அனுப்புகிறான் ஆட்டில். நீங்கள் போய் கேளுங்க அந்த விக்கிரகத்திட்ட, அவன் குறி சொல்லுவான், நான் பிழைப்பேனான்னு கேட்டுவாங்க அப்படின்னு அனுப்பிட்டான். அவங்க போகும்போது கர்த்தர் எலியாவை அனுப்புகிறாரு. அனுப்பி அந்த ஆட்டில் பார்த்து சொல்லு, என்னையா இஸ்ரவேல் தீர்க்கதரிசி இல்லைன்ற அங்கே போய் கேட்குறீங்க அப்படின்னு கேளுனாரு. அதே மாதிரி எலியா போய், என்னையா இஸ்ரவேல் தீர்க்கதரிசி இல்லைன்ட்டா பாகால் சேப்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன்.
உடனே போன ஆட்கள் திரும்பி வந்துட்டாங்க அவனை பார்க்காமலே. ராஜா கேட்குறான், என்ன வந்தீங்க திரும்பி அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்டான், இந்த மாதிரி பாகால் சேப்ட்ட போய் கேட்குறீங்களேன்னு சொன்னான். அவன் யார், அவன் எப்படி இருந்தான், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டதான், கேட்டு என்ன பண்ணான், எலியா தான், அவனை பிடிச்சிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஒரு அதிகாரி தலைமையில் 50 சேவகர்கள் அனுப்பி எலியா பிடிச்சிட்டு வாங்கன்றான். இந்த ஒரு அதிகாரியும் 50 சேவகர்களும் போய் என்ன பண்ணுறான், நின்று தேவனுடைய மனுஷனே ராஜா அவனை கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. அவன் சொன்னான், அக்கினி வானத்திலிருந்து இறங்கத்தோனா 50 பேர் 51 காலி. அவன் உடனே அடுத்த செட் அனுப்புகிறான், 1+50 அனுப்புகிறான். அவங்க போய் தேவனுடைய மனுஷனே ராஜா அவனை கூப்பிடுறாரு அப்படின்றான். எலியா சொல்கிறான், நான் தேவனுடைய மனுஷன்னா அக்கினி இறங்கட்டும்ன்றான். அக்கினி இறங்கி 50 காலி வச்சு. 3வது ஒருத்தர் அனுப்புகிறான், அறிவு இருக்கா அவனுக்கு, 1+50 அடுத்தது அனுப்புகிறான். அவன் வந்தோடனே முழங்கால் படியிட்டு, தேவனுடைய மனுஷனே முன்னால் 2 பேர் காலி, எங்கள் ஜீவன் உங்கள் பார்வைக்கு அருமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, நீ அவனோடே கூட போ. இப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அவனை கூட போ. கூடவே போவான், பயப்படாத, அவனுக்கு பயப்படாத, கூட போன்ட்டார். வந்துடுவான். வந்தவுடனே அகஸ்தியா படுத்து கிடப்பான். நீ ஏறின கட்டிலேருந்து இறங்காமல் சாவான்றோம், செத்து போயிடுவான். கீழ்ப்படிதல். அப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கு, மனுஷர் கட்டளைக்கு கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனக்கு தெரியும், எனக்கு ஆஃபீஸில் ஒரு பையன் ஒர்க் பண்ணான். நான் ஒரு ஆஃபீஸில் இருக்கேன், ஒரு மருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருந்தேன் கொஞ்ச நாள். அங்கே இருக்கும்போது அங்கே ஸ்டோர் கீப்பர் இருப்பான், நல்லா வேலை செய்வான். ஸ்டோருக்குள்ளே போனீங்கனாலே ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருப்பான், எல்லாம் லேபிள் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கு முன்னால் இருந்தவங்களாம் அப்படி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க போன பிறகு இவன் புது அப்பாயின்மெண்ட்டில் உள்ளே வந்தவன் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருப்பான். எல்லாத்துக்குமே அவன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும், அழகாக லேபிள் பண்ணி பார்த்த உடனே டேரக்ஷன்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பான். ஹசாரட் கெமிக்கல்ஸ் எங்கே இருக்குது, ஆசிட் எங்கே இருக்குது, அது மாதிரி சில காரியங்கள் எங்கே இருக்குது, ரொம்ப நீட்டாக வச்சுருப்பான். ஆனால் அவன் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டு தர மாட்டாங்க. அவன் டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு அப்படியே ஒதுக்கியே வைப்பாங்க. அப்போது என்னுடைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், என்னப்பா அவனுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றீங்க, எவ்வளோ அழகாக வேலை செய்கிறான், இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்தால் மற்ற இடத்துலலாம் விழுந்து க்ளீன் பண்ணுவாங்க, இவன் க்ளீன் பண்ணவே மாட்டான், ஏன்னா எப்போதுமே இன்ஸாக இருக்கும். அவனை பார்த்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கடானா எப்போ வேணால் வர சொல்லுங்கள் அப்படின்றோம். அப்போ அந்த எங்கள் மேனேஜரு அவங்க மேனேஜரை போய், இப்போ இன்க்ரிமெண்ட் போடுங்கப்பா, அவனுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கொடுக்குறாலும் பரவாயில்ல, நல்ல இன்க்ரிமெண்ட், ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குன்னா முதல்ல அவனை பேச வேண்டான்னு சொல்லுங்கள். அவன் நல்லா தான் வேலை செய்கிறான், ஆனால் எங்களெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்கானே, எங்களை பற்றி எல்லாத்தையும் குறை சொல்கிறான், அவனை பேச வேண்டாம்னு சொல்லுங்கள், நாளைக்கு இன்க்ரிமெண்ட் போடுறான் அப்படின்னாங்க. கீழ்ப்படிதல். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலதிகாரிகளை பற்றி வெளியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். அப்போ நீங்கள் அதில் கவனமாக தான் இருக்கணும். உங்கள் மேலதிகாரி அதான் இதில் இந்த அதிகாரத்திலே வாசம் பண்ணுங்க, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன்னு சொல்லும் விஷயத்தில் நீங்கள் நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருங்கள். பேசாமல் இருக்கிறது உங்களை ஞானி ஆக்கிரும், பேசாமல் இருக்கிறது உங்களை புத்திசாலி ஆக்கிரும், பேசாமல் இருக்கிறது மற்றவங்க முன்னாடியும் தேவன் முன்னாடியும் உங்களை குற்றவாளி ஆக்காது. பேசுனீங்கன்னா குற்றவாளி தான், குற்றவாளியான ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே. இன்றைக்கி பலவிதமான இயக்கங்களை சேர்ந்து அரசாங்கத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவங்க இருக்காங்க. அது பைபிள் ஏற்றுக்கொண்டது இல்லை, பைபிள் அது எதுக்குது. அப்போ ஒன்று தான் செய்யணும், ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் வழி நடத்துவார். எல்லாத்துக்கும் மேலே அதிகாரமுள்ள அவர் என்ன செய்வார், நீங்கள் செய்ய முடியாது அவர் செய்வார். அப்போ நம்ம கலங்கம் பண்ணி கலால்டா பண்ணி ரோட்டில் வர்றது வழி கிடையாது. நம்ம அந்த விஷயத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுப்பதான் கரெக்டு. 3வது காரியம் வேதத்தில் வாசிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துக்கத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். ஒரு அடிமைக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, வேலைக்காரன் வேலை செய்வான், டைம் முடிஞ்சால் கிளம்பிடுவான். வேலைக்காரன் எல்லா வேலையும் செய்ய மாட்டான், சில வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். வேலைக்காரனால எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு அடிமை இருக்கான் பாருங்க, அவனுக்கு என்ன வேலை எந்த நேரத்தில் செய்ய சொன்னாலும் செய்வான். ஏன் தெரியுமா?
அவன் அடிமை. பைபிள் சொல்லுதுங்க, தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஜோமனை சொன்னார், ஜோமிட்டேன். வேதம் வாசிக்க வாசித்து முடிச்சிட்டேன். துதிக்க துதிச்சு முடிச்சிட்டேன். என் வேலை முடிஞ்சிச்சு. இது வேலைக்காரன். அடிமை எப்போ தெரியுமா? எப்போ ஆண்டவர் எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சொன்னாலும் உடனே கீழ்ப்படிவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அதுதான் தேவனுக்கு அடிமை. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் சில ஆபத்துகள் வரும். அப்போ உடனே ஆண்டவர் நமக்கு ஏவுதல் பண்ணுவார். ஏது பண்ணாத அப்படின்னு சொல்லுவார், இதை வேறு செய்ய சொல்லுவார். அப்போ கீழ்ப்படியணும். இல்லை நான் இன்னைக்கு காலையில் தான் செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன், இப்போ நான் இன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 மடங்கு பூரண கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். பேதுரு இப்போ காலில் எடுத்தேன். பேதுரு தேவனுடைய வார்த்தையை கேட்குறான். வார்த்தையை கேட்டுட்டு ஆழத்தை கொண்டு போய் வலையை போடுங்கன்னொடனே உடனே என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, ராமருந்து பிரயாசப்பட்ட முன்பு மகப்படவில்லை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே போடுறோன்னு போய் போட்டான். மீன்கள் நிறைய கிடச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் என்னை பின்பற்றிவா, உன்னை மனுஷரை பிடிக்கிறான் மாற்றுவேன்னு உடனே அதை விட்டுட்டு வந்தான். ஐயோ, அதுக்கெலாம் யோசிக்கணும், டைம் கொடுங்க, டைம் ஆகும் அப்படி சொல்லலை. அவன் உடனே அது கீழ்ப்படியான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறான். அவன் சொல்லுவான், முதல்ல ஆண்டவரே, பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் சொல்லுவான். ஆண்டவர் என்னை பின்பற்றிவா, உன்னை மனுஷனை எப்படி மாற்றுவேன்னு சொல்லுவார். சொன்ன உடனே வலைகளை விட்டு இயேசுக்கு பின் சென்றான். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவனை தேடினார். பேதுருக்கு சொல்லுங்கள், நான் உயிர் தெழுந்தேன்னு சொல்லுங்கன்னாரு. பேதுரு மறுதளிச்சா கூட ஆண்டவருடைய அன்பு அவனுக்கு பின்னாலே வந்துச்சு. அவனை விடவே இல்லை. பேதுரு ஆண்டவருக்கு பேதுரு மேலே ஒரு கண் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் உடனடி கீழ்ப்படிதல். ஒரு தேவ ஊழியர் இருந்தாராம். நான் ஒரு புக்கில் வாசித்தேன். அவர் அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய குஸ்தியை நடத்தினாராம். ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு, பலத்த அற்புதங்கள். ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தெல்லாம் வச்சு ஜனங்கள் எழுப்பிட்டு போனாங்க. ஸோ அடுத்த நாள் இன்னும் பயங்கர கூட்டம் வந்துச்சு. அப்போ அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவர் இன்னும் இந்த டென்ட்டெல்லாம் பெருசாக்கி இன்னும் அதிகமாக இடங்களில் நாங்கள் உட்காந்து வியூ பண்ணுறதுக்கு டிவிலாம் வச்சு நல்லா பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசி நாள் கூட்டம் எக்கச்சக்கமாக வரும்ன்ட்டு. அன்றைக்கி சனிக்கிழமை கூட்டம்லாம் முடிச்சுட்டு ஒரு விருந்துக்கு போயிருந்தாங்களாம். ஒருத்தரோட வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தாங்களாம். சாப்பாட்டு மேதில் உட்காந்தாச்சு, சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. இப்போ ஆண்டர் சொன்னாராம், சாப்பிடக்கூடாதுன்ட்டாராம். நம்மளாம் என்ன செய்வோம்? அதே சொல்லக்கூடாது, இப்படி கடைசி நிமிஷத்தில் கழுத்து அறுக்கிறீங்களே ஆண்டவரே, சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் நம்மளை மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார்? சாப்பிட்டார். உள்ள சத்தம் கேட்டும் சாப்பிட்டார். முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் பயங்கர கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. பயங்கரமான கூட்டம் வருதோ வரலையோ மழை வந்துருச்சு. டென்ட்டே கீழே விழுந்து கூட்டம் நடத்த முடியாமல் திரும்பி போயிட்டாங்க. சின்ன தவறு தான், அது ஆண்டவர் பார்வையில் முக்கியமானது. சின்ன தவறு தான், ஆனால் ஆண்டவர் அதுலேயும் நம்மகிட்ட கீழ்ப்படுதலை எதிர்பார்க்குறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், உலக அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நிறைய இடங்களில் வசனம் ஒன்றும் சொல்லாது, ஆனால் தேவ சத்தம் சொல்லும். செய்யாத, இங்கே போகாத, இதை வாங்காத. ஒரு நாள் ஒரு சர்வீஸ் போயிருந்தோம். நாங்கள் ஒரு சர்ச்சில் இருந்தோம். அந்த சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்ச உடனே உள்ளே ஒருத்தர் வந்தார். ப்ரான்ஸ் க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் பாக்கெட் ஒரு 5 பாக்கெட் வச்சுட்டு, ஒரு 5 பாக்கெட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான், நான் மீந்துருச்சு, யாராவது வாங்கிக்கிறேன் ப்ரைஸ்லலாம் சொன்னார். அவர் அளவு ப்ரைஸ்லாட்லாம் சொன்னார். அந்த 5 ப்ரான்ஸ் பாக்கெட் இருக்குது, யாராவது வாங்கினா வாங்கிக்கோங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னாரு. அப்போ எங்கள் சபையில் இருந்த ஒரு மூப்பர் சொன்னார், யூ ஆர் நாட் அ பேப்டைஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. எஸ் நான் பேப்டைஸ்ட்லாம் ஆகலை, பட் ஐ பிலீவ் ஜீசஸ் அப்படிலாம் சொன்னார். அப்போது பெண்கள் ரொம்ப போட்டி போட்டு அதை வாங்கினாங்க, ரொம்ப சீப் ரேட்னு. வீட்டில் போய் திறந்து பார்த்தா அது பிரான்ஸ்மா ரப்பர் மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் தூக்கி குப்பையில் போட்டாங்க. ஆனால் எல்லோரும் வாங்கினாங்க, அவர் வாங்கலை. தேவ சத்தம் இந்த காலத்தில் முக்கியம். தேவ சத்தம் முக்கியம்.
தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில் அவசியம். என்னங்க, தேவ சத்தத்தை எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் தான் கேட்பாங்க. எங்களை போய் தேவ சத்தத்தை கீழ்ப்படிக்கின்றீங்களா? சின்ன சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசினார். சின்ன சாமுவேலுக்கு பேசினார். சாமுவேல் மலை வந்து நின்று சாமுவேலன்னு கூப்பிட்ட கூட சாமுவேலுக்கு கண்ணு திறக்கலை. ஏலிட்ட போய் கேட்குறான், என்னை கூப்பிட்டுக்கிறேன்றான், திரும்பி போய் கூப்பிட்டுக்கிறேன்றான். அப்புறம் தான் அவனே சொல்கிறான், இது கர்த்தர் கூப்பிடுறதா இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தாவை சொல்ல மாட்டேங்கன்னு கேட்கிறேன். என் வாழ்க்கையில் தேவ சத்தம் நான் கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் நினைக்காதீங்க. தேவ சத்தம் நீ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் கேட்கும். உங்கள் ஆவியில் கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். நாம் ஒரு கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் மனசில் எவ்வளோ காரியங்கள் நினைக்கிறீங்க, அந்த காரியங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. ஓ, இவ்வளோ பாரமாக இருக்குது, இந்த காரியத்தில் இவ்வளோ தூரம் மகள் கவலைப்படுறா, இவ்வளோ தூரம் அந்த காரியத்தில் ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ அந்த ஆபத்தையும் அந்த காரியத்தையும் மனசில் பாடப்படுற காரியத்தையும் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்குள்ள ரகசியமாக பேசுவார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எலிசாவை தேடி நாகமான் வர்றான். உங்களுக்கு தெரியும், நாகமான் வந்து என்ன பண்ணுறான், சோகத்துக்காக நிற்கிறான், குஷ்டரோகியாக இருக்காவன். உடனே எலிசா சொல்கிறாரு, போய் யோர்தானில் 7 முறை முங்கி எழும்புப்பான்ட்டார். அப்படி எழும்புன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என்ன எங்கள் ஊரில் ஓடாத ஆறா, ஆப்னாரும் பார்பரும் என்ன அழகான நதிகள், இவன் யோர்தானில் போய் முங்க சொல்கிறேன், உக்கிரத்தோடே திரும்பி போனான் இருக்கு. அப்போ பாதியிலே தூரமோ கால்வாசி தூரமோ 100 மீட்டரோ. உடனே அவங்க சொல்கிறாங்க, வேலைக்காரங்க, என்னையா செய்யுங்கய்யா, பெரிய காரணம் செஞ்சால் சொல்லலாம், செஞ்சுருப்பீங்கல்ல, போய் செய்யுங்கன்றாங்க. உடனே நாகமான் போய் என்ன பண்ணுறான், அதே போல் கீழ்ப்படிஞ்சு அதுக்கு மூழ்கி எழும்புறான். 7வது முறை எழும்பும்போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளை மாம்சத்தை போல் சுத்தமாகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு போம். இப்போ நாகமான் வந்து அந்த மகிமையை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறான், பொண்ணு வெள்ளி அது எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணுறான், மாற்று வஸ்திரங்கள் பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு காணிக்கை வாங்கிக்கோன்றான். எலிசா என்ன பண்ணுறான், வருந்து கேட்குறான், தட்டுதல் பண்ணி விட்டான். எலிசா வேண்டவே வேணான்ட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான், திரும்பி போகிறான். அப்போ உங்களுக்கு கேஎஸ்சி போனது உங்களுக்கு தெரியும். அப்போ எலிசாக்குள்ள ஒரு சத்தம் இருந்திருக்கு, என்ன வாங்கிறாத, ஏன் அதில் குஷ்டரோகம் இருக்குது. சில நேரங்களில் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு அபூர்வமாகவும் இருக்கும், அசாதாரணமாகவும் இருக்கும், புத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கும். ஆனால் சத்தத்துக்கு கீழ்ப்படினோம். ஸ்மால் ப்ராஃபட் கேள்விப்பட்டிருப்பீங்க. எரேபியாம், சாலமோன், அதுக்கப்புறம் அவன் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று ரெகோபெயாம் அவன் சன்னுக்கு, இன்னொன்று 10 பங்கு எரேபியாமுக்கு போகுது. எரேபியாம் என்ன பண்ணிடுவான், கண்ணுக்குட்டி பண்ணிடுவான். அப்போ கர்த்தரை ஒரு தீர்க்கதரிசி கொண்டு வருவார், வாலிப தீர்க்கதரிசி. அந்த பலிபீடத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அவன் தீர்க்கதரிசனம் உரைப்பான். உடனே அந்த ஆசிரியர் பண்ணுவாங்க, எட்டி வெடிப்பாங்க, கை நின்றும். நின்ன உடனே ராஜா திணறி போயிடுவான். அப்புறம் அந்த தீர்க்கதரிசி ஜோம் பண்ணுவார், சோமாயிரும். சாப்பிடுப்பா நல்ல இதெல்லாம் வெகுமானம் தரான், ஒன்றும் வேண்டான்ட்டு போயிடுவான். போனவன் போய் உட்காந்துருவான் ஒரு இடத்துல. இப்போ ஒரு கரண்டு தீர்க்கதரிசி பொய்யின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை வந்து என்ன பண்ணுவான், திருப்பிட்டு வருவான். வேதம் சொல்லுது, போன வழியாக திரும்பாத அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், கரண்டு தீர்க்கதரிசி போய் அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து திருப்பி கொண்டு வந்துடுவான். திருப்பி கொண்டு சாப்பிடு எனக்கு கர்த்தர் சொன்னார், நானும் ப்ராஃபிட் தான்மா, பொய்யை சொன்னதுனால நம்பி நான் சாப்பிடும் போதே தீர்க்கதரிசனம் உரைப்பான். நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம திரும்பி வந்துட்ட, ஸோ திரும்பி போகும்போதே ஒரு சிங்கம் ஒன்று அடிச்சிருவான். அதே மாதிரி சிங்கம் கொண்டு போட்டுரும். அங்கேருந்து வந்தான், பலிபீடம் வெடிச்சு போகும், நான் வெடிச்சிச்சு, சாம்பல் கொட்டி போகும், நான் கொட்டி போச்சு. இவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கோவப்பட்ட ராஜா கை நீட்டான், கை நின்று போச்சு. ஆனால் இந்த சின்ன தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்துச்சு, போன வழியா திரும்பாத. உங்கள் வாழ்க்கையில் சின்ன காரியம்தான், ஆனால் ஆண்டவர் சத்தமாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும். நான் ஒரு இன்டர்வியூ போனேன். அந்த இன்டர்வியூவில் நான் எதிர்பார்த்து போனது ஒன்று, ஆனால் அவங்க எதிர்பார்த்தது வேறு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, போனோடனே டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டு வேகமாக கொஸ்டின் அடித்து கொடுத்தாங்க எனக்கு. அப்போயே கம்ப்யூட்டர் இருந்துச்சு, கொடுத்தாங்க. அதை பார்த்தேன், எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரில. நான் இருந்த ஃபீல்டு வேறு, அவங்க கேட்ட ஃபீல்டு வேறு. நான் அந்த இன்டர்வியூ லெட்டர் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன புக்கில் வச்சு கொண்டு போயிருந்தேன். சும்மா அப்படி வெறும் பேப்பர் வைக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக்கில் அந்த இன்டர்வியூ பேப்பரை நல்லா நாளாக மடித்து உள்ளே வச்சுட்டு போயிருந்தேன்.
இப்போ அங்கே போய் எனக்கு டெஸ்ட் வச்ச உடனே அந்த டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டினும் எனக்கு தெரில. ஆனால் எல்லாம் ஆன்சர் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த புக்கில் இருக்குது. நான் கொண்டு போன புக்கு சும்மா தான் கொண்டு போனேன். ஆனால் அந்த புக்கில் எல்லாம் இருக்குது. இந்த கொஸ்டினே இல்லை, மொத்தத்தையும் எழுதிடுவேன் நான். என்னை உட்கார வச்சு எழுதி சொன்னாங்க. எழுதிட்டு பேப்பரை கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரில. அதுக்குள்ளே உள்ளேருந்து அவங்களுக்கு கால் வருது, அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருது, ஏதோ பிரச்சனைன்ட்டு. சார் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராப்ளம், நாங்கள் 2 ஆஃபீஸரும் அங்கே போகிறோம், நீங்கள் எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 ஹவரில் வரோன்னாங்க. ரொம்ப வசதி இப்போ எனக்கு. புக்கை தந்து அழகாக டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடலாம். ஆர்டர் சொன்னார், தொடாத அப்படின்னாரு. தொடக்கூடாது, எக்ஸாம் தொடக்கூடாது, தொடவும் இல்லை, தொடாதன்னு ஆர்டர் சொன்னார். அவங்க சொன்னாங்க, என்னங்க ஒன்றுமே எழுதலை நாங்கள், எனக்கு தெரியல சார், இது ஃபீல்டே வேறு அப்படின்னு. சரி ஓகே, யூ நாட் செலக்டட், நாங்கள் வந்துட்டேன். 7 வருஷம் கழித்து எனக்கு யார் டெஸ்ட்டு வச்சாங்களோ அவங்க என் கம்பெனிக்கு வேலை தேடி வந்தாங்க. நான் இன்டர்வியூ வச்சேன் அவருக்கு. ஆணுடைய வார்த்தைக்கு பின்னால் பெரிய எதிர்காலம் இருக்குது, பெரிய எதிர்காலம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதனோட வல்லமையை பின்னால் பார்க்கலாம். ஸோ முதல் காரியம் வசனத்தை அறிந்து கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியணும். 2வது அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். 3வது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். கடைசியாக 4வது ஒரேன்னு சொல்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6. தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் ஃபேமிலிக்குள்ள கீழ்ப்படுதல் வேணும். ஒரு ஃபேமிலின்றது என்ன ஆல்டர் தெரியுமா? ஆண்டவர், அப்புறம் தகப்பன் அல்லது கணவன், மனைவி, பிள்ளைங்க. இந்த ஆர்டரை மாற்றவே கூடாது. எங்கே அந்த ஆர்டரை மாறிச்சோ அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். நீங்கள் பைபிளில் போட்டிருக்க நிறைய வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு எபேசியர் 6:1 நான் குறிச்சிக்கோங்க, வீட்டில் வாசி. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். 1 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். பெண்ணுரிமை, ஈக்குவல் ரைட்ஸு அதெல்லாம் வெளியே தான், இங்கே செல்லுபடியாகாது. கீழ்ப்படிஞ்சா இருக்கணும். சாராள் ஆபிரகாமே ஆண்டவனேன்னு சொன்னான். அப்புறம் பாருங்க, எபேசியர் 3:21 தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 23 கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அடுத்தது பாருங்க, 24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறதுக்கு ஹஸ்பண்ட் கீழ்ப்படினும், ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு மனைவி கீழ்ப்படினும், பிள்ளைகள் அவங்க கீழ்ப்படினும். இந்த ஆல்டரை மாற்றினாலே குடும்பம் சதைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நல்ல கணவன் அவிஸ்வாசியாக இருப்பான், நல்ல நடக்கையினால் அவன் என்ன பண்ணிடலாம், கர்த்தர்களை கொண்டு வந்துடலான்னு வேதம் சொல்லுது. அப்போ ஃபேமிலிக்குள்ளே கீழ்ப்படுதலை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் செஞ்சாராங்க. 12 வயசில் அவருக்கு சகல ஞானமும் இருந்துச்சு. அப்போ மரியாளும் யோசேப்பும் இயேசுவானவரும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. வரும்போது அவங்க 2 பேரும் தனியாக வந்துட்டாங்க. இயேசுவானவர் அங்கே இருந்துட்டார். இவங்க நினச்சிக்கிட்டாங்க வந்துக்கிட்டே இருப்பார் பின்னாடி, நான் சொல்லி இயேசுல வந்துக்கிட்டே இருப்பார் நினச்சாங்க. நான் வரல, திருப்பி வேகமாக தேடிக்கிட்டு போகிறாங்க. அப்போது என்ன மகனே நீ இங்கே இருக்கிற, நாங்கள் விசனத்தோடு அங்கே தேடிட்டு இருக்கோமே. நான் அப்போ ஏசுவான சொல்லுவார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி போய் பெற்றோரோடு கூட கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். வீட்டில் ஹஸ்பண்ட் குடித்தாருன்னா மனைவி கீழ்ப்படிய மாட்டான், பிள்ளைகள் கீழ்ப்படியாது. அப்படிலாம் இருக்குது. கீழ்ப்படுதல் வேண்டும். அப்படி கீழ்ப்படிஞ்சு இருந்தோன்னா ஆண்டவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். யோனதாப்புன்ற ஒருத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர்
இறையமத்துக்கு சொல்கிறாரு, இவங்க எல்லாரையும் என்ன பண்ண ஆயத்துக்குள்ளே கொண்டு வந்து நல்ல திராட்சை ரச குப்பிகளை வச்சு நல்லா குடிக்க சொல்லு, ஏன்னா நீ ப்ராஃபட், நீ சொன்னால் கேட்பாங்க அப்படின்றாரு. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தகப்பன் எங்களுக்கு போய்த்தபடியே நாங்கள் குடிக்க மாட்டோம், கீழ்ப்படிந்து வந்தோம். அவங்க கர்த்தர் கீழ்ப்படிந்து கூட சொல்ல, எங்கள் தகப்பன் சொன்னபடியே கீழ்ப்படிந்து வந்தோம். கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். நிறைய குடும்பத்தினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுது, உடைக்கப்படுது, தாறுமாறாக்கப்படுது, சமாதானம் குறையுது. ஒரு வீட்டில் 3 மாடி வீடு, 3 காரு, ரிச் ஃபேமிலி, நிறைய பிஸ்னஸ்ஸு. அவங்களுக்கு 3 பையங்க. மூத்த பையன் ஓடி போயிட்டான். அவனை விசாரிக்கும் போது, எனக்கு வீடு வேணாம் சார், எனக்கு கார் வேணாம் சார், செயின் கொடுத்துருக்காங்க செயின் வேணாம் சார், எனக்கு சமாதானம் வேணும் சார். வீட்டில் அப்படி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி சொத்துக்களை, குடும்பங்களை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை உதறிட்டு ஓடுறதுக்கு பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. நேற்றுக்கு நான் ஒரு இடத்துலையே போனேன். அங்கே ஒருத்தர் குடி சொல்கிறான். ஒரு வாலிப பிள்ளை உட்காந்துருக்காதுல. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. செருப்பெல்லாம் தள்ளி கழட்டி போட்டு அவங்ககிட்ட போய், அவன் சாதாரண ஆளாக இருக்கான், அவங்ககிட்ட ரொம்ப பவியமாக உட்காந்துருக்கு. அப்போ நான் கடந்து போகும்போது சத்தம் கேட்குதா, சொல்லுதா, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் சார், ஐ வாண்ட் பீஸ். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கேட்ட எதை வேணால் கொடுத்துடலாம், ஆனால் பீஸ் தான் ரொம்ப கஷ்டன்றான். வாலிப பிள்ளைங்க. குடும்பத்தினுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைக்க பண்ணணும். ஆண்டவர் உங்கள் மத்தியில் செவடனா ஒபீடியன்ஸ். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும்னா மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும் மட்டும் பத்தாது, கணவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. ஸோ 4 விதமான கீழ்ப்படிதல் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. கீழ்ப்படியாத ஆவிகள் வேதத்தில் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:19-20. 1 பேதுரு 3:19-20. 3:19-20. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். போதும். கீழ்ப்படியாத ஆவிகள் நரகத்தில் இருக்கு. ஏசு உயிர்த்தெழுந்த போது இந்த ஆவிகள்லாம் மேலே போய், கீழ்ப்படிந்த ஆவிகள்லாம் மேலே போயிடுச்சு. இப்போ அவங்க தெரியும், பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்ததுன்னு போட்டிருக்கு பைபிளில். ஆனால் யார் எழுந்திருக்க முடியல? கீழ்ப்படியாத ஆவிகள். நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம் தேசத்துக்காக, நிறைய ஜெபம் பண்ணுறோம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கீழ்ப்படிதல் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஆக ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் நம்ம வாழ்க்கையில் நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பதை கண்டு கொள்ள வேண்டும். அது கீழ்ப்படியாத ஆவிகள் நரகத்தில் தள்ளப்பட்டுருச்சு. கீழ்ப்படியாதவர்கள்னு சொல்ல, கீழ்ப்படியாத ஆவிகள்னு போட்டிருக்கு. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிதல் தள்ளி போடுறீங்களோ, காலை பண்ணிக்கிறேன் சாமி, சாயங்காலம் பண்ணிக்கிறேன் சாமி, ரொம்ப டயர்டாக இருக்குது சாமி, முடியல சாமி, எனக்கு ஜெபம் பண்ண முடியாது சாமி, ஐயோ இப்போ போய் ஜெபம் சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டம் சாமி, நான் காலிலேருந்து ஒரே பிஸி ஆகிட்டேன். கீழ்ப்படிதலை நீங்கள் தள்ளி போட கீழ்ப்படியாமையின் ஆவி தான் நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் கீழ்ப்படியாத ஆவினால் ஆட்கொள்ளப்படுவீங்க. நல்லா கண்ணு சொல்லும் நீ செய்கிறது தப்புன்னு, நல்லா உங்கள் கண்ணு சொல்லும் நீ செய்யாமல் இருக்கிறது தவறுன்னு சொல்லும். நீ நல்லா உங்கள் கண்ணு சொல்லும் ஐயோ தவறான பாதையெல்லாம் போகிறேன்னு சொல்லும். நல்லா கண்ணு சொல்லும் இதை விட்டுரு அப்படிங்க. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஆவிகள் தான் இந்த கடைசி கால ஆவிகள். வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும். லோத்துவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும். மனிதர் புசித்தார்கள், குடித்தார்கள். 10 லட்ச ரூபா வருமானம் வருங்க. ஆனால் ஜெபம் பண்ணுற டைம் கிடையாது. சம்பாதிச்சு ஒவ்வொரு மாதமும் 10 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சு
நிறைய பேங்க்கில் போட்டு பேங்க்காரன் சொல்லிட்டான், சார் இதுக்கு மேலே போடாதீங்க ரிஸ்க் ஆகிருன்றான். உடனே தான் அப்பா தங்கச்சி பேரை கூப்பிட்டு அவர் மேலே போட்டு இல்லை தான் அப்பா மேலே போட்டு. அவங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க தான். கேட்டால் டைமே இல்லைண்ணா, ஜெபம் பண்ண வாசிக்கிறேண்ணா, ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், காலையில் எழும்பி ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணுவேன். நான் அவன்கிட்ட சில காரியங்கள் கேட்பேன், புதுசாக கேட்பாங்க. 1 மாதம் கழிச்சு திருப்பியும் கேட்பேன், அதே இதை புதுசாக கேட்பாங்க. ஏன் தெரியுமா? நோ ப்ராக்டிஸ் இன் லைஃப். ஆண்டவராக கொடுக்குறாரா, 1000 கோடி தராரா ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க, நான் வேணாம் சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா இந்த 1000 கோடி இங்கே தான் இருக்கும், நீங்கள் மேலே போகும்போது நரகம் தான் இருக்கும். என்றைக்குமே ஆண்டவரே எனக்கு இது இருக்க வேண்டாம், எனக்கு ஜெபம் தாங்க, எனக்கு உங்கள் சத்தத்தை கேட்குற கிருபை தாங்க, எனக்கு கீழ்ப்படுதல் தாங்க, நான் உங்கள் பின்பற்ற விரும்புகிறேன். ஒரு பிட்டு கூட இங்கே வேலை போகாது. இந்த உலகத்தின் ஏழைகளை ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களை ஆக்குற காலம். லாசரு மேலே போயிட்டான், ஆனால் ஐஸ்வர்யவனுங்கிறது தான் அவனுக்கு நேரம் இல்லை, அவனுக்கு நேரம் இல்லை நான் பார்க்குறதுக்கு. இந்த காலம் வருமானம் வருதா எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்குது, வருமானம் கொட்டுது. ஆனால் அவங்க போன உடனே நான் இந்த மெசேஜ் கொண்டு போவேன், அவங்க பேக்கில் வச்சுருப்பேன் எப்போதுமே. போன உடனே என்ன செய்தி கொடுத்தீங்க போன மாதம் அப்படி தான் கேட்பாங்க. ஆர்வம் எங்கே இருக்கும்? வசனம் ஏதாவது சொன்னோன்னா ஆர்வமாக கேட்பாங்க. கோடிகள் இருக்கவங்க பின்னால், அவன் முதுகு பின்னால் கோடிலாம் கொட்டி கிடக்குது. ஆனால் வருகையை பற்றி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் எனக்கு ஆண்டர் சொன்னார், இவங்க எங்கே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க ஜவகர், அவங்களுக்கு சொல்லு இவங்க பரலோகத்துலேயும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, ஏன் சாமி அப்படி சொன்னேன், எனக்காக நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னார். கண்ணில் முடி ஜெபம் பண்ணுவோமா? கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு பெரிய காரியம். ஒரு நாளில் அதை வாங்கிட முடியாது, ஒரு நாளில் அதை தேடிட முடியாது, ஒரு நாளில் அதை பர்ஃபெக்ட் ஆக்கிட முடியாது. அனுதினமும் ஒருவேளை நீ கீழ்ப்படியாமல் இருந்தியா இது வரைக்கும், தேவ சமூகத்தில் அறிக்கின்றியா, ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் காலத்தை போக்கிட்டேன் சாமி, எப்போ சொன்னாலும் நான் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் சாமி, என் ஜப நேரங்கள்லாம் குறைஞ்சி போச்சு சாமி, நான் ஜபத்தை பற்றி எவ்வளவோ பிரசங்கம் கேட்டிருக்கேன், ஆனால் ஜெபம் பண்ணலவா சாமி, என்னுடைய விசுவாசத்தில் குறைவு இருக்குது சாமி, நான் வேதத்தை வாசிக்கலை சாமி. அரைகுறையான கீழ்ப்படுதல், அரைகுறையான வேத வாசிப்பு, அரைகுறையான அர்ப்பணிப்பு. சில நேரங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சாமி, சத்தத்தான் பேசியிருக்கீங்க, ஆனால் நான் கீழ்ப்படுகலை. உலக மனுஷருக்கு எனக்கு கட்டளை கொடுக்கும்போது, எனக்கு மேலான அதிகாரம்லாம் கொடுக்கும்போது நான் அது அசட்டை பண்ணியிருக்கேன். தேவனை கிரியை செய்ய விடாமல் தடுக்கும் இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி என்னை விட்டு போட்டு சாமி, நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிதலை கொண்டாடுவேன். நீங்கள் ஆபிரகாமுக்கு வாரிசாக இருக்கணும்னா, விசுவாசத்துக்கு நீங்கள் வாரிசாக இருக்கணும்னா, யூ நீட் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உதவி செய்யுங்க. கீழ்ப்படிந்தவன் தேவனோடு நடப்பான், கீழ்ப்படிந்தவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். கீழ்ப்படிந்தவனுக்கு வருகை தெரியும், அவனுக்கு எப்போ வரப்போதும் தெரியும், ஆவியில் உணர்த்தப்படுவான். கீழ்ப்படியாமைகளுக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நம்மளை அர்ப்பணிப்பது தான் நல்லது. இல்லாவிட்டால் கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து உலக ஸ்நேகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், தேவனுடைய ஆயத்துக்கு போவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கீழ்ப்படுதல் எங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவமாக அல்ல, கொண்டாட்டமாக இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புங்கப்பா. இயேசுவானவர் சிலுவையின் மரணம் பர்யந்தம் தம்மை கீழ்ப்படிந்திருந்தால் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கப்பா. அந்த கீழ்ப்படுதல் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அனுபவமாக்கித்தாங்க. வந்திருக்க ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் ஆண்டவரே தருவதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.